குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டனில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்குங்க. அதை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா கோவக்காய்கள்ங்க. இது நான் க்ரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கேன். இந்த காய்கள் ரொம்ப டேஸ்ட்டுங்க. இது நம்ம கார்டனில் ஃப்ரெஷ்ஷாகவே பறித்து பச்சையாகவே சாப்பிடலாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எந்த கசப்பு தன்மையுமே இருக்காதுங்க. இது சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்காக தாங்க இருக்கும். பெரிய சைஸாக தாங்க இருக்கும். இது நம்ம வெள்ளரிக்காய் பிஞ்சு சாப்பிட்றது மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா வழுதனங்காய்கள். இது 2 காய்கள் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம நாடன் வெரைட்டி தாங்க. க்ரீன் கலர் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். நல்ல டேஸ்ட் அண்டு சாஃப்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரைங்க. மணத்தக்காளி நம்ம கார்டனில் எப்போவுமே நம்ம அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாங்க. ஏன்னா நமக்கு இதோட சீட்ஸ் நான் எடுத்து ஒவ்வொரு பிளான்ட் பாட் க்ரோ பேக்கில் பிச்சு போடுவேங்க. நமக்கு அது க்ரோத் ஆகி நம்ம கீரைகள் நமக்கு எப்போவுமே அறுவடைக்கு கிடச்சிட்டே இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா செடி மிளகுங்க, பெப்பர் பிளான்ட். இது கொடியை படராதுங்க, ஷார்ட்டாக தாங்க நல்ல புஷ்ஷியாக இருக்கும். நிறைய பிரான்ச்சஸ் வருங்க. ஸோ அது மொத்தம் காய்களாக தாங்க இருக்கும். நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மிளகு இந்த ஒரு பிளான்ட்லேயே நமக்கு கிடைக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் நம்ம ஒரு 4 டைம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோவுக்கு மிளகாய்கள் நமக்கு தேவையான அளவுக்கு கிடைக்குங்க. இது பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகுங்க. இந்த மிளகாய்கள் நம்ம கார்டனில் எப்போவுமே இருந்துகிட்ருக்குங்க. நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்கள் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரெட் கலர் மிளகு நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். நல்ல பழுத்த மிளகாய்கள். இதை யூஸ் பண்ணி நம்ம துவையல் அரைக்கக்கூடிய டைமிங்கில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் துவையல் அரைக்க தான் இந்த மிளகாய்கள் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டனில் நம்ம ஆர்கானிக்கான உரங்களை கொடுத்து அதை எடுத்துகிட்டு நமக்கு ஆர்கானிக்கான வெஜிடபிள்ஸ் நம்ம கார்டன்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ அவ்வளோவுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. இவ்வளோ வெஜிடபிள்ஸ் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. இது நமக்கு டெய்லி இல்லை வீக்லி நமக்கு இல்லை 1-2 டேஸ் விட்டு அந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக நம்ம இது அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாங்க. இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆர்கானிக்காக நம்ம அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பி தாங்க. குட்டி அறுவடையாக இருந்தாலும் ரொம்பவே மனசுக்கு ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா எந்த கெமிக்கல்ஸும் எந்த இன்ஆர்கானிக்கும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆர்கானிக்கான ஒரு அறுவடைங்க. இது இதை எடுத்துக்கிறதுனால ரொம்ப நம்ம சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் அண்டு நம்ம ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இதை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.